முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீயும் உன்னுடைய துணையும் தற்காலிகமாக பிரிந்து உள்ளீர்கள். ஆனால் பிரிந்து உள்ளீர்களே தவிர நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நினைத்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். உன்னுடைய துணை மனதில் இருக்கும் வலிகளை, உன்னை பிரிந்து வந்ததற்கான அனுபவத்தை கடிதத்தின் மூலம் உனக்கு அனுப்பி இருக்கின்றார் தங்கமே. அவருடைய மனதில் எவ்வளவு வேதனை இருப்பதனால்தான் இந்த கடிதத்தை உன்னிடம் அனுப்பி வைத்து இருக்கின்றார். வாழ்க்கையில் தன்னுடைய குறிக்கோளை நிலைநிறுத்தி கொள்வதற்காகத்தான் ஒவ்வொரு தனி மனிதரும் இவ்வுலகில் போராட வேண்டி உள்ளது. அதாவது ஒவ்வொரு நாளும் பூந்தோட்டத்தில் புது புது மலர்கள் பூப்பது உண்டு. ஆனால் அவை எதுவும் நிலைத்து இருப்பதே இல்லை. அது நியதியும் இல்லை. அதுபோலத்தான் வாழ்க்கை எனும் பூந்தோட்டத்தில் இன்பமும் துன்பமும் வருவதும் போவதுமாக இருக்கின்றது. எவ்வாறு பூந்தோட்டத்தில் மலர்ந்த மலரானது நிலைப்பது இல்லையோ, அதே போலவே இங்கே ஒருவரின் வாழ்க்கையும். போராட்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எதையுமே வெற்றி பெற முடியாது. போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை உப்பு சப்பு இல்லாமல் போய்விடும் தங்கமே. வாழ்க்கையில் தங்களுக்கு அழுவதற்கு பல நூறு காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு தன்னிடம் ஒரு சில காரணங்கள் இருக்கிறது என்று புரிந்து புன்முறுவலுடன் வாழ்ந்து காட்டு தங்கமே. அதாவது கலையில்லாத தோட்டம் இல்லை, அது போலவத்தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வாழ்க்கை அழகானதாக மாற்றிக்கொள்வது நம்முடைய கையில்தான் உள்ளது. ஆகவே முயற்சி செய், வெற்றி உனக்கு நிச்சயம். உன் துணை உன்னை பிரிந்து வந்ததற்கான காரணத்தையும் சொல்லிவிட்டார். போராட்டம் நிறைந்த இவ்வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஜெயித்து காட்டுங்கள் தங்கமே. உன்னை பிரிந்து வந்ததற்காக அவர் மிகவும் வருந்தி கொண்டே தான் இருக்கின்றார். அதை கடிதம் மூலம் உனக்கு அனுப்பியும் விட்டார். இனிமேல் உன் மனம் தெளிவடைய போகின்றது. நான் இருக்கின்றேன், யாம் இருக்க உனக்கு பயமேன். ஓம் முருகா.